தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டம். நியாயம் பேசும் ஒரு குரல். மக்களுக்காக திரையில் போராடிய ஒரு மனிதன். அவர்தான் கேப்டன் விஜயகாந்த். 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் விஜயகாந்த். ஆரம்பத்தில் எளிய வேடங்கள். ஆனால் அவரது பார்வையில் இருந்தது நெருப்பு. போலீஸ், இராணுவம், நேர்மையான அதிகாரி, அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்த கதாபாத்திரங்கள். விஜயகாந்த் என்றால் நியாயம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர். திரையில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு தலைவர். சினிமா தொழிலாளர்களுக்கு உதவியதால் கேப்டன் என்ற பெயர் பிறந்தது. 2005 மக்கள் சேவைக்காக புதிய பாதை. தேமுதிக கட்சி தொடக்கம். மேடைகளில் முழங்கிய குரல், மக்கள்தான் என் சக்தி. இன்று அவர் நம்மிடமில்லை. ஆனால் அவரது நேர்மை, துணிச்சல் என்றும் தமிழ் மக்களின் நினைவில். கேப்டன் விஜயகாந்த் ஒரு நடிகர் அல்ல, ஒரு காலம்.